வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. இந்தியர்கள் வணிகத்துறைகள் அதிகம் ஈடுபட வேண்டும். டத்து முருகையா வலியுறுத்து. இந்தியர்கள் பொருளாதார வலுவுள்ள சமூகமாக விளங்க வர்த்தகத்துறைகள் மேலும் ஈடுபாடு காட்ட வேண்டும் என டத்து முருகையா வலியுறுத்தினார். கடந்த 1907 கூலி தொழிலாளர்களாக மட்டும் இந்தியர்கள் வந்தார்கள் என்ற வரலாற்றை மட்டும் நினைக்கக்கூடாது. அதற்கு முன்பு வணிகர்களாக வந்து வர்த்தகம் செய்த வரலாறு நமக்குண்டு. அந்த வணிக மரபை மீண்டும் வலுப்படுத்த வேண்டிய நேரம் இது. ஈப்போவில் வெல்மோ ஆடை விற்பனை நிறுவனத்தை திறந்து வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் எவ்விதனை கூறினார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று வெல்மோ என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய விதமான பிராண்ட், மேன்ஸ் பிராண்ட் சொல்லி சட்டைங்களாம் ஆண்கள் பாய்க்கக்கூடிய எல்லா விதமான உடைகளை இவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய பெண்மணி சக்கிலான்றவங்க, அவங்க ஈப்போவை சார்ந்தவங்க. இப்போ இங்கே முதல் கடையாக இந்த கடையை ஈப்போவில் திறந்துருக்காங்க. கூடிய விரைவில் நாடு தழுவிய அளவில் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான கடையை திறந்து நம்மளுடைய இந்தியர்கள் இந்த வியாபாரத்துறையில் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் பார்த்த அங்கே உள்ள துணிகள்லாம் ரொம்ப நல்ல தரமான துணிகளாக இருக்குது. அதே நேரத்தில் விலையும் ரொம்ப குறைவான விலையில் விற்கப்படுகிறது. பேரும் நல்லா இருக்குது. எல்லாம் நிச்சயமாக இந்த வியாபாரம் ரொம்ப சிறப்பாக செல்லும் நான் நினைக்கிறேன். அவங்களுடைய இந்த சட்டைகள், அவங்களுடைய இந்த டிஷர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னே பார்க்காத ஒரு அளவுக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் ஆண்கள் உபயோகிக்கக்கூடிய எல்லா விதமான உடைகளும் அவங்க வைத்திருக்காங்க. நிச்சயமாக எல்லோரும் வெல்மோ என்று சொல்லக்கூடிய இந்த பிராண்டுக்கு ஆதரவு கொடுத்து, அது மட்டுமல்ல நம்முடைய இந்தியர்கள் இந்த வியாபாரத்துறையில் தொடர்ந்து கால் எடுத்து வைக்க வேண்டும். இந்தியர்களால் உருவாக்கப்பட்டுள்ள புதிய ஆண்களாடை பிரம்மாண்டமான வெல்மோ நிறுவனத்திற்கு இந்திய சமூகம் முழு ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏப்போவில் வெல்மோ நிறுவனத்தின் முதல் கிளை நிறுவனமாகும். இந்திய தொழில் முனைவோரின் முயற்சிகளை ஊக்குவிப்பது சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் என்றார். ஆண்களுக்கு தேவையான பல்வேறு ஆடைகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட இந்த பிராண்ட் இந்திய இளைஞர்களின் திறமையையும் தொழில் முனைவு மனப்பான்மையும் வெளிப்படுத்துகிறது. ஏப்போவில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி எதிர்காலத்தில் நாடு முழுவதும் விரிவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வணிகத்தில் வெற்றி பெற விரும்பும் இந்தியர்களுக்கு வெல்மோ நிறுவனம் வழிகாட்டாக இருக்கும் என்று டத்து முருகையா நாட்டின் முக்கிய வர்த்தக வளாகங்களில் மேலும் பல கிளைகளை திறக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். இந்தியர்களால் உருவான வெல்மோ பிராண்ட் தேசிய அளவில் வளர்ந்து முன்னணி பெயராக திகழ வேண்டும். இந்நிகழ்வில் தொழில் முனைவோர், சமூக தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நான் ஷக்கிலா, ஃபவுண்டர் ஆஃப் வெல்மோட நாங்கள் இப்போவில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது முழுக்க ஆண்களுக்கு உள்ள உடைகள், கேப், பெல்ட், சட்டைங்க, டிஷர்ட், ஷர்ட் எல்லாம் விதமான நல்ல தரமான கலெக்ஷனில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்பொழுது நாங்கள் ஈப்போவில் திறந்துருக்கோம். கூடிய விரைவில் நாங்கள் கேஎல், ஜேபி இந்த வட்டாரத்துலலாம் திறந்து இருக்கோம். அதனால இந்தியரோட ஆதரவு எங்களுக்கு வேணும்ன்றது நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.